ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ செந்தூர் இல்லம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என் பையன் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் திணை நூடுல்ஸ் செஞ்சேங்க. அது அந்த ரெசிபி தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த பேக்கெட் நூடுல்ஸை கொட்டிக்கோங்க. அதோடைய மசாலா பேக்கெட் வந்துருக்குங்க. இது கடைசியாக நம்ம காய் போடும் போது அதை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சுடுதண்ணியில் நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதை கிளறி விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கிளறி மட்டும் விட்டுருங்க. பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. தண்ணியும் நூடுல்ஸும் ஒரே அளவுக்கு இருக்குது பாருங்கள் எப்படி நல்லா வெந்து ஊறி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ நான் வடிச்சுக்க போகிறேங்க. வடிச்சிட்டேங்க. வடித்ததுக்கப்புறம் இதை நான் பைப் தண்ணியில் அலாசிக்கிறேங்க. அதுக்கப்புறங்க இதை பாருங்கள், நான் எப்படி இருக்குன்ட்டு உதிர்த்து காட்டுறேன் பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லைங்க, நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு தடவை எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி ஒரு தடவை உதிர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணுங்க அடுப்பு. பெரிய அடுப்பில் வைங்க. ஏன்னா அடுப்பு ஹை ஸ்பீடில் இருந்தால் தான் எல்லாமே இதில் நம்ம எண்ணெயிலே தான் வணக்க போகிறோம். அதனால் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அது சூடாகட்டுங்க. நான் இஞ்சியும் பூண்டும் நறுக்கி வச்சுருக்கேங்க. பூண்டு 2ங்க, இஞ்சி விரல் நகை சைஸ்க்கு நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை எடுத்து போட்டுக்கிறேங்க. அது நல்லா பொரியட்டுங்க. இது வேண்டாம்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நான் அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருந்தேங்க. அதையும் போட்டுக்கிறேங்க நான். அதுவும் நல்லா பொன்னிறமாகணுங்க. ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வெங்காயம் வணக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு கேரட் ஒரு அரை கேரட் எடுத்துருக்கேங்க. அதையும் நான் இதோட போட்டுக்கிறேங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இதுவும் நல்லா வணங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கேரட்டை போட்டு வணக்கி விடுங்க. அதுலேயே வெங்காயமும் இன்னும் நல்லா வணங்கிருங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குடமிளகா நான் பொடி பொடியாக அரைப்பு குடமிளகா அரிஞ்சு வச்சேங்க. அதையும் நான் போட்டுக்கிறேங்க. இதுவும் 2 நிமிஷங்க. எல்லா காயுமே 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, வணக்கி விடுங்க. அடுப்பு ஹை ஸ்பீட்லேயே இருக்கட்டுங்க, சிம்லக்கு இது வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா பக்கத்து அடுப்பில் நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதையே அப்படியே சைடில் வணக்கி விட்டுட்டுருக்குறேங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் நான் கொஞ்சோண்டு அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கிறேங்க. நீள நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறேங்க. இது நல்லா வணங்கிட்டுருக்குட்டுங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க காய்க்கு. ஏன்னா நம்ம நூடுல்ஸ்க்கு 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. இப்போ வந்து காய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேங்க. ஏன்னா மசாலா பேக்கெட்லேயும் வந்து உப்பு இருக்கும். அதனால் வந்து கடைசியாக பத்தலைன்னா போட்டுக்கலான்ட்டு இப்போ நான் 1/2 ஸ்பூன் மட்டும்தாங்க காய்க்கு போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கி விடுங்க 2 நிமிஷங்க முட்டைக்கோஸ் போட்டு. அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸில் வந்த மசாலா பேக்கெட்டை அப்படியே கொட்டிடுங்க. இப்போ மசாலா போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்ருங்க. மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் அந்த காயில் படுற வரைக்கும் நல்லா கிளறி விட்ருங்க. இனி எல்லா ப்ரொசீஜரும் சிம்மில் வச்சுக்கோங்க. நூடுல்ஸ்லாம் எடுத்து போடுறதெல்லாம் ஏன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மீதி எல்லா ப்ராசஸும் பண்ணலாங்க. இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் மசாலா இது போட்டு கிளறி விடலாங்க. அடுத்தது நான் நூடுல்ஸ் எடுத்து போட்டேங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா போட்டு. அதையும் நல்லா இதெல்லாமே மசாலா எல்லாமே நூடுல்ஸில் படுற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி கிளறிக்கன்னு. அடுத்தது வந்து பெப்பர் தூள் வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க. அதையும் நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பத்தாத மாதிரி இருந்தது. நான் அப்புறம் போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு பார்த்துட்டு கடைசியாக பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள் எல்லாம் போட்டு நான் கிளறிட்டேங்க. பெப்பர் தூள் எல்லாமே போட்டு இப்போ நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க லஞ்ச் பாக்ஸில் எப்படி பேக் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள் 2 டிஃபன் பாக்ஸ் நான் நூடுல்ஸ் பேக் பண்ணியிருக்கேங்க. இது வந்து கேரட் சாதங்க. நூடுல்ஸ்க்கு சாஸ் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பையனுக்கு சிப்ஸும் ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு அவனுக்கு தோசை 2 சுட்டிருக்கேங்க. லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மெசேஜ்